கூட்டத்திலிருந்து யாரோ ஒருவன் கத்துறான், ஒரு நடிகையின் பெயரை சொல்றான். அப்போ அவர் என்ன செய்திருக்கணும்? காவிரி உரிமைக்கான போராட்டம், முக்கியமான பிரச்சனை, வாழ்வா சாவா என்கிற போராட்டம், தமிழ்நாட்டின் உயிர் நாடி போராட்டம், இதுல கவனம் திரும்பக்கூடாது, ஒழுங்கா என்னுடைய பேச்சை கேளுங்கன்னு அவர் காவிரி சிக்கலை பற்றி பேசியிருக்கணும். காலங்காலமா உதயநிதி ஸ்டாலினுக்கு அவங்க எல்லாம் அக்கால் தங்கையா இல்ல வேறு முறையா? காலங்காலமா பெண்ணுரிமை பேசிட்டு இருக்கு. பெண்ணுரிமை பேசக்கூடும், பெண் விடுதலை பேசக்கூடியவங்க. பெண் உரிமை மட்டுமல்ல, பெண் உரிமை. ஆனா அமைச்சர்கள் 2 பேர் 3 பேர் தான் கொடுப்பாங்க. 35 அமைச்சர்கள்னா ஒரு 2 பேருக்கு தான் மகளிர் கொடுப்பாங்க. ஏன் 50க்கு 50 கொடுக்க வேண்டியதானே? கலைஞருக்காக நீங்க சொல்லாங்க. காமராஜர் அண்ணாச்சு கருப்பட்டி விலை என்னாச்சுன்னு யார் சொன்னா? கக்கன் அண்ணாச்சு கருவாட்டு விலை என்னாச்சுன்னு யார் சொன்னா? கக்கன் விக்கன் என்றெல்லாம் பேசுனது யாரு? இதெல்லாம் நான் எடுத்து கொடுப்பேன். முரசொலியில் எத்தகைய கார்ட்டூன் வரைபடங்கள் போட்டிருக்காங்க தெரியுமா அண்ணாச்சு அப்படின்னு கப்பு சிப்புன்னு அடங்கிட்டாரு. அவர் வாதுரையிலே தொலைக்காட்சிகள், பெரிய தொலைக்காட்சிகளில் அடங்குனது என்கிட்ட மட்டும்தான். இந்திய கூட படிங்க, நம்ம வேண்டாம்னு சொல்ல, அது உங்களுடைய உரிமை. ஆனால் அதை கட்டாயமாக திணிக்கக்கூடாது. அரபு நாட்டுக்கு கட்டட வேலைக்கு போகிறான், கொத்தனார் வேலைக்கு போகிறான், அரபு மொழியை படிச்சுட்டு தேர்வு எழுதி அதிக மதிப்பெண்கள் வாங்கிட்டு போகிறான். மிட்டாய் கடைக்கு மும்பைக்கு போகிறான், சின்ன பிள்ளையில் போகிறான், படிக்க முடியாத சிறுவர்கள் அங்கே போகிறாங்க. இந்தியை படித்து தேர்வு எழுதி மதிப்பெண் பெற்றுக்கிட்டா போகிறான், அங்கே போகிறான், அங்கே போய் படிச்சுக்கிட்டு கரையமுறைன்னு இங்கே வந்து பேசுகிறான். முதற்கோணல் முற்றிலும் கோணல் நான் சொல்லுவேன். ஆட்சிக்கு வந்த உடனே அந்த மொழிப்போர் ஈகை இருக்காங்களே, தியாகிகள், மாணவர்கள், இளைஞர்கள், உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு தடியடி பட்டு குண்டடி பட்டு தீ குளித்து மாண்டு மடிந்தார்கள்ல, அவங்களுக்கு தானே திராவிட முன்னேற்ற கழக அரசை காணிக்கை ஆக்கியிருக்கணும் நியாயமா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நம்முடைய நேர்காணலில் இணைந்திருக்கும் மிக முக்கியமான நபர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா வீனர்ஸ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்கள்ட்ட பேசி தெரிய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன, வாங்க பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன், நீங்கள் நலமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா, மகிழ்ச்சி. இன்று தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய போராட்ட களமாக மாறி இருக்கு. ஒரு சின்ன விஷயம், காவேரி பிரச்சனைக்காக ஒரு மேடையில் பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தவறான ஒரு வார்த்தை பேசியதா இன்று அவர் கைது செய்யப்பட்டு தஞ்சாவூரில் ஒரு விசாரணையும் நடைபெற்றதா பார்த்தோம். இது தமிழ்நாட்டில் 2 கட்சியிலுமே, ஆளுங்கட்சியும் ஒரு பக்கம் போராட்டம், எதிர்கட்சியும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க? அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அகவையில் இளையவராக இருக்கலாம், அதாவது இளைஞராக இருக்கலாம், அது பிழை இல்லை. அப்படிப்பட்ட இளைஞருக்கு அவரை விட மூத்தவர்கள் எத்தனையோ பேர் முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறாங்க எதிர்கட்சியில். அவர்களையெல்லாம் தவிர்த்து இவருக்கு அந்த எதிர்கட்சி தலைவருங்கிற தகுதியை திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்தது. அது முன்னாள் முதலமைச்சர் அவங்க தந்தை மு.க. ஸ்டாலின் என்பதனால, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் என்பதனால. இப்போ துரைமுருகன் தோற்று போயிட்டார்னு நினைக்கிறேன். K.N. நேரு இருக்கிறாரு, அதே போல் ஏவா வேலு இருக்காரு, அந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் அந்த பொறுப்பை கொடுக்காம இவருக்கு கொடுத்தாங்க. அப்போ மிகப்பெரிய பொறுப்பு. அது ஆரம்ப கட்டத்திலேருந்தே திமுக அது அப்படிதான். அது என்ன சொல்ல வேணா, பட்டியல் பிரிவு தமிழன் கூட கொடுக்க மாட்டாங்க. சமூக நீதியின் பிறப்பிடம் என்று சொல்லுவாங்க, தந்தை பெரியார் பிறந்த பூமின்னு முழங்குவாங்க. ஆனால் பட்டியல் பிரிவு தமிழனுக்கு அமைச்சரவையில் ஆதி திராவிட நலத்துறை மட்டும் தான் கொடுப்பாங்க. போன முறை நாங்களெல்லாம் சத்தம் போட்டு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன்லாம் சொல்லி தான் கோவிச்செல்லின்னு ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர்னு கொஞ்சம் கொடுத்தாங்க. இப்போ ஒரு பொறுப்பு வாய்ந்த எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர் பேசும்போது எச்சரிக்கையாக நாளாந்திர பேச்சாளர் மாதிரி பேசக்கூடாது. நான் பார்த்தேன், அவர் பேசுனே பார்த்தேன். கூட்டத்திலிருந்து யாரோ ஒருவன் கத்துறான், ஒரு நடிகையின் பெயரை சொல்கிறான். அப்போ அவர் என்ன செய்திருக்கணும்? காவிரி உரிமைக்கான போராட்டம், முக்கியமான பிரச்சனை, வாழ்வா சாவா என்கிற போராட்டம், தமிழ்நாட்டின் உயிர் நாடி போராட்டம், இதுல கவனம் திரும்பக்கூடாது, ஒழுங்கா என்னுடைய பேச்சை கேளுங்கன்னு அவர் காவிரி சிக்கலை பற்றி பேசியிருக்கணும். நீங்க அவங்கள தற்கொலைன்னு சொல்றீங்க. நீங்களே நீங்க உங்க கட்சிக்காரர்கள். 2வது, அங்க நூற்றுக்கணக்கான தாய்மார்கள் இருக்கிறாங்க, அக்கா தங்கைகள் இருக்கிறாங்க. காலங்காலமா உதயநிதி ஸ்டாலினுக்கு அவங்க எல்லாம் அக்கால் தங்கையா இல்ல வேறு முறையா? காலங்காலமா பெண்ணுரிமை பேசிட்டு இருக்கு. பெண்ணுரிமை பேசக்கூடிய, பெண் விடுதலை பேசக்கூடியவங்க. பெண் உரிமை மட்டுமல்ல, பெண் உரிமை. ஆனா அமைச்சர்கள் 2 பேர் 3 பேர் தான் கொடுப்பாங்க. 35 அமைச்சர்கள்னா ஒரு 2 பேருக்கு தான் மகளிர் கொடுப்பாங்க. ஏன் 50க்கு 50 கொடுக்க வேண்டியதானே? 32 விழுக்காடு இடப்பங்கீடுன்னு கலைஞர் சட்டமெல்லாம் போட்டார்ல அரசு ஊழியர்கள்ல, அப்ப அமைச்சர்களையும் கொடுக்கலாம்ல, அதை கொடுக்க மாட்டாங்க. அது போகட்டும். அப்போ பேசும்போது, அதாவது தம்பி, ஒரு குற்றச் செயல்கள் இப்போ இன்றைக்கு நாடு முழுவதும்
போராட்டம் நடக்கு, திமுககாரங்க போராடுறாங்க, தாவேக்காரங்க போராடுறாங்கன்னா உங்களை எதிர்த்து அடிக்கக்கூடிய நிலைக்கு இன்னொரு கட்சி வந்துட்டுல வந்திருக்கா வரலையா? அப்படி வருவதற்கு யார் காரணம்? 60 ஆண்டு கால உங்களுடைய ஆளுமை. அப்போ பொறுப்பான எதிர்க்கட்சி தலைவர் அருவருப்பான சொற்களை பயன்படுத்தக்கூடாது. பொருந்தாத சொற்கள், சொல்லுக சொல்லில் பயனுள்ள சொல், சொல்லற்கு சொல்லில் பயனுள்ள சொல். எதற்கு நம்ம பாட்டன் திருவள்ளுவர் எழுதி வச்சிருக்காரு? அதை திருக்குறள் படிப்பாரா உதயநிதி? கலைஞர் உரை எழுதியிருக்காரு. கலைஞர் உரை எழுதியிருக்காரு. அப்போ பயனற்ற சொல்லும்போது வேறு வகையான விளைவுகள் வருது. உடனே ஒருவர் போய் அதை புகார் பண்றார். பெண்களை இழிவுபடுத்தினாங்களா இல்லையா? குற்றச்செயலை குற்றச்செயல் வருவதற்குள் தடுத்து நிறுத்தணும் தான் நம்ம சட்டம் சொல்லுது. குற்றச்செயலை செய்ய விடக்கூடாது. அந்த நாடு முழுவதும் அப்படிதான் நடக்கு. ஆனா சட்டம் என்ன சொல்லுது? குற்றச்செயலை வருவதற்கு முன் தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. இப்ப நீங்க எதிர்க்கட்சி தலைவரையும் அப்படி பேசுறீங்க? இது அவங்க தாத்தாட்ட படித்த பாடம். ஒரு முறை 70களில் சட்டப்பேரவையில் வாதுரைகள் நடைபெறுது. அந்த வாதுரையில் அனந்தநாயகன்னு ஒரு காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர், நீங்கள் திராவிட நாடு திராவிட நாடு என்று அடிக்கடி முழங்குகிறீர்கள், அந்த திராவிட நாடு எங்கே இருக்குது காட்டுங்கள்னு சரியாக தான் கேட்டாங்க. திராவிட நாடுன்னு ஒரு நாடே கிடையாது, திராவிட மொழின்னு ஒரு மொழியும் கிடையாது, திராவிட இனம் என்று ஒரு இனமும் கிடையாது. எங்கே காட்டுங்க? ஆந்திராவில் எங்கே இருக்கான் திராவிடன்? கர்நாடகத்தில் எங்கே இருக்கான் திராவிடன்? கேரளாவில் எங்கே இருக்கான் திராவிடன்? இவன் 3 பேரும் திராவிடனா இருந்தா முல்லை பெரியார் தண்ணியை இருக்கிறான், காவிரி தண்ணியை இருக்கிறான், பாலாற்று தண்ணியை தடுக்கிறான் இல்லையா? அப்ப திராவிடர்கள் இல்லை. ஆனா நம்ம சரியா கேட்டாங்க. அதற்கு முதல்வர் சட்டப்பேரவையில் நாடாவை அவிழ்த்து, அது சொல்ற எனக்கே குற்றமா இருக்கு, இந்த மாதிரி ஒரு அருவருப்பான விடையை சொன்னார். இப்ப 2016 அம்மையார் ஜெயலலிதா ஒரு திருமண வீட்டில் ஒரு தகாத சொல்ல பயன்படுத்திட்டு, ஆனால் இது மாதிரி சொல்ல இல்லை. கலைஞரை குறைத்து மதிப்பிடுகிற ஒரு முன்னாள் முதல்வர், மூத்த தலைவர் என்கின்ற அந்த நிலையை தவிர்த்து ஒரு தகாத சொல்லை பயன்படுத்தி அது தொடர்பான வாதுரை நடந்தது ஒரு தொலைக்காட்சியில். மாக்பா பாண்டியராஜன் அமைச்சராக இருந்தார், அவர் இருந்தார். இன்றைக்கு இருக்கிற சட்டப்பேரவை முன்னாள் தலைவர், பேரவைத் தலைவர் அப்பாவு, சட்டப்பேரவையில் பெரிய சண்டியர் மாதிரி நடந்துக்கிடுவார், அவரு இருக்கிறார். ஊடகவியலாளர் இருக்காங்க, நானும் இருக்கிறேன். அப்போ மாக்பா பாண்டியராஜனுக்கும் அப்பாவுக்கும் கடுமையான சண்டை நடக்குது. அப்புறம் நான் சில செய்திகளை சொல்கிறேன். அம்மையார் ஜெயலலிதா பேசியதை நான் ஏற்கவில்லை, அப்படி பேசியிருக்க கூடாது. அரசியலில் கடுமையான திறனாய்வு விமர்சனத்தை வைக்கலாம், அது பிழை இல்லை. ஆனால் சொற்களை கவனமாக கையாளணும். ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை எதிர்த்து அப்பா வந்து சத்தம் போட்டார். சத்தம் போட்டாங்க என்னாச்சு? நீங்கள் பெருந்தலைவர் காமராஜர் அமைப்பிலிருந்து வந்தவங்க, தமிழ் மாநில காங்கிரஸ், காமராஜரை உயிராக மதிக்க, நானும் மதிக்கிறேன், அது வேற சரி. நீங்கள் பெருந்தலைவர் காமராஜரை உயிராக மதிக்கக்கூடியவங்க. கலைஞரை கடுமையாக விமர்சனம் பண்ணவர். ஆமாம், அது வேற, அது வேற. ஆனால் கலைஞர் பேசுனதுக்கு நீங்கள் வந்து கலைஞருக்காக நீங்கள் சொல்லாங்க. காமராஜர் என்னாச்சு, கருப்பட்டி விலை என்னாச்சுன்னு யார் சொன்னா? கக்கன் என்னாச்சு, கருவாட்டு விலை என்னாச்சுன்னு யார் சொன்னா? கக்கன் விக்கன் என்றெல்லாம் பேசுனது யாரு? இதெல்லாம் நான் எடுத்து கொடுப்பேன். முரசொலியில் எத்தகைய கார்ட்டூன் வரைபடங்கள் போட்டிருக்காங்க தெரியுமா என்னாச்சு அப்படின்னு கப்பிச்சுப்புன்னு அடங்கிட்டாரு. அவர் வாதுரையிலே தொலைக்காட்சிகள், பெரிய தொலைக்காட்சிகளில் அடங்கினது என்கிட்ட மட்டும்தான். நான் உங்களை விட அதிகமாக சத்தம் போடுவேன், ஆனால் உங்களுக்கு தம்பியாக இருக்கிறேன், தம்பிக்கிட்ட அண்ணன் தோற்றுடக்கூடாது, கவனமாக பேசுங்கன்னு கவனமாக பேசிக்கிட்டார். அது மாதிரி இந்த திமுக தான் இந்த அருவருப்பு பேச்சாளர்களை, ஆடல் அரசுன்னு ஒருத்தர் இருந்தார், அப்புறம் வந்து நன்னில நடராஜன் ஒருத்தர் இருந்தார், அப்புறம் அந்த மதுரையில் ஒருத்தர் இருந்தார், விக்கி விக்கி பேசுவார், அவர் பேர் ஆறுமுகம்னு இருந்தோம். அவர் இந்த மாதிரி அருவருப்பான பேச்சாளர்கள், வெற்றி கொண்டான்னு ஒருத்தர், இதெல்லாம் இரட்டை பொருள்களில் பேசுவாங்க. இந்த மாதிரி பேசுகிறாங்க. அந்த இரட்டை பொருள்களில் பேசுகிறது நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை? வேணா கைத்தட்டும், சிரிப்பான், அதற்குள்ளே இவர்கள் மூழ்கடிச்சிருவாங்க. மொழியை பற்றி, இனத்தை பற்றி, நிலத்தை பற்றி, காவிரி உரிமையை பற்றி, கச்சத்தை உரிமையை பற்றி, ஆட்சி மொழி, பயிற்று மொழி, நீதிமொழி, நிர்வாக மொழி, உலகத்தின் முதன் மொழின்னு சொல்கிறோம், உயர்தனி செம்மொழி என்று சொல்கிறோம், அன்னை தமிழ் உயிருக்கு நிகரானவன் சொல்கிறோம், உயர்நீதிமன்றத்தில் இன்னும் வழக்காடு மொழி ஆகலை இல்லையா? ஆட்சி மொழி சட்டம்னு ஒன்று இருக்குது, 50 விழுக்காடு தாண்டலை. இப்படி அந்த மக்களை வந்து அதில் மூழ்கடிக்கிறது. அதுபோல நேற்று உதயநிதி ஸ்டாலின் ஒரு அருவருப்பான சொல்லை பயன்படுத்தினுடைய விளைவு தான். சரி, அதற்காக உடனே கைது செய்யணுமா அப்படின்னா கைது செய்ய வேண்டியது இல்லை. அதுதான் நம்ம யோசிக்கிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி கடந்து என்ன விளைவுனா, அதுதான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கொஞ்சம் சிந்திக்கணும். இப்போ நமக்கான என்ன சிக்கல் பேசு பொருளாக இருக்குது தமிழ்நாட்டில்?
காவிரி, ஆடுதாண்டி அணை, அதுக்கு தமிழ்நாடே கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலை இருக்கு. அது தொடர்பான ஒரு போராட்டம் தான் தஞ்சையில். கண்டிப்பா. அப்போ மடை மாற்றப்படுதா? திராவிடர்கள் எப்போதுமே மடை மாற்றிடு உண்மையான மக்கள் நல சிக்கல்களை திசை திருப்பிடுவாங்க. திசை திருப்பிட்டார் உதயநிதி ஸ்டாலின். நாளைக்கு சட்டப்பேரவை இருக்கு கூடுது. அப்போ புகாரை வாங்கி கொண்டு வழக்கு பதிவு செய்யலாம், நீதிமன்ற விசாரணைக்கு அது உட்படுத்தலாம் இல்லையா? அவசரம் காட்ட வேண்டியதில்லை. இப்ப மேகதாது ஆடுதாண்டி அணை சிக்கல் மடைமாற்றி போய் விட்டதா? இப்ப இது லாபம் யாருக்கு? டி.கே. சிவகுமாருக்கு. எனவே அதை அவர் அவங்க அப்படிதான் பேசுவாங்க. அப்ப நாம தான் சிந்திக்கணும். அப்படி பேசலாமா தம்பி? நூற்றுக்கணக்கான தாய்மார்களை வைத்துக்கொண்டு குற்றல் கேட்டாலே அந்த முகம் சுளிக்கக்கூடிய நிலையில அருவருப்பா இல்லை, அசிங்கமா இல்லை? எதற்கு அந்த முதறிஞர் ராஜாஜி சொற்களை ஆடை போர்த்தி பேச வேண்டும், ஆடை போர்த்தி எழுத வேண்டும்னு சொல்லுவார். நிர்வாணமா பார்க்க கூடாது, அதுல கலையும் இல்லை அழகும் இல்லை. அப்படித்தானே இப்ப நடைமுறையில் அப்படித்தானே இருக்கு. பெண் உரிமை பேசினாலும், பெண்கள் விடுதலை பேசினாலும், பெண்கள் இன்றைக்கும் 80 விழுக்காடு பெண்கள் தங்களை தாங்களே அழகுபடுத்திக் கொள்வதில் தானே அதிக நேரம் செலவு செய்யறாங்க, அதிக பொருள் செய்யறாங்க இல்லையா? உதட்டு சாயம் பூசாம எந்த பெண் வழியா வராங்க? எதுக்கு உதட்டு சாயம் பூசணும்? இல்ல அது நம்ம ஒரு புறம் இருந்தாலுமே ஒரு இளம் தலைவர் இல்ல அதைத்தான் சொல்றேன். இப்ப உதயநிதி ஸ்டாலின் எடுத்த ஒரு இளம் தலைவர், ஒரு கட்சியை, ஒரு மாபெரும் கட்சியை வழி நடத்தக்கூடியவர், ஒரு இளைஞரா இருக்கிறவர், எதிர்கட்சி தலைவரா இருக்காரு. எதிர்கட்சி தலைவர், அமைச்சருக்கு நிகரான பதவி. அவருக்கு வந்து அரசு வண்டி உண்டு, அரசு உதவியாளர் உண்டு, அரசு தொலைபேசி உண்டு, எல்லா வசதியும் உண்டு. அமைச்சருக்கு உண்டான அனைத்து உரிமைகளும் அவருக்கு உண்டு. அவர் இப்படி பேசுனது பிழைதானே. இவங்க தாவேக்கா வந்து ஒரு அனுபவம் இல்லாத கட்சி, அவங்கள குறை சொல்றாங்க. நீங்க வந்து ஸ்டோரி சொல்றீங்க, நீங்க வந்து சைகை காமிக்கிறீங்க, தவறா நடந்துக்கிறீங்க, இப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிற திமுக நீங்க செய்யக்கூடாதுல்ல. தொடர்ந்து இந்த வேலையை நீங்க அறிவார்ந்த சமுதாயமா இருக்கணும்ல, அறிவார்ந்த அறிஞர்களா இருக்கணும்ல இல்லையா? அதனால முதல் குற்றம் உதயநிதி ஸ்டாலின் மீது. ஆனால் கொஞ்சம் நிதானமாக அரசு அதை கையாண்டிருக்க வேண்டும் என்பது. அப்ப இதுல திமுக திசை திருப்பதா, தாவேக திசை திருப்பதா அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் தான் எப்போதும் திசை திருப்பும். திசை திருப்பும் என்பதை விட மடை மாற்றி விடும். அதற்கு வந்து இந்த சிக்கல் இருந்து கொண்டே இருக்கணும். தாங்கள் அரசியல் செய்வதற்காக எப்படி கர்நாடகத்தவர்கள் அரசியல் லாபத்துக்காக அந்த சிக்கல்கள் எடுத்துக்கொண்டே இருக்கிறாங்களோ, அதுபோல திமுகவும் அப்படிதான் நினைக்கும். திமுக ஆட்சியில் உருப்படியே என்ன செய்திருக்காங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒரு கட்சி, ஒரு கொள்கை, ஒரு தலைவன் என்ற முறையில் பாலம் கட்டுறது சாதனை இல்லை தம்பி. பாலம் கட்டுவது, வாய்க்கால் வெட்டுவது, இதெல்லாம் சாதனை இல்லை. இந்த மொழிக்கு இனத்துக்கான உரிமை என்ன? குறைந்தபட்சம் தமிழ் ஆட்சி மொழி சட்டம். தமிழ் வழி கல்வி இருக்கா? தாய்மொழி கல்வி இருக்கா தமிழ்நாட்டில்? எங்க பார்த்தா ஆங்கில பள்ளிக்கூடம் தானே, ஆங்கில வழி கல்வி தானே. நான் கேட்கிறேன், கரிகாலன் எந்த ஆங்கில பள்ளியில் படிச்சுட்டு அவ்வளோ பெரிய வரலாறு, உலகத்திலே முதல்ல ஓடுகிற ஆற்றை இடைமறித்த அணை கட்டினார் கல்லணைய? ராமநாதபுரம் மாவட்டத்தில் வைகை ஆறு, கடலோடு கலக்காத உலகத்திலே ஒரு ஆறு தமிழ்நாட்டில் தான் வைகை. அது கடலில் தான் கலந்தது. ஆனால் வறட்சியினுடைய அந்த கொடுமையை பார்த்து அந்த ஆற்றை இடைமறித்து பெரிய கண்மாயை வெட்டினவன் யாரு? எந்த பொறியியல் கல்லூரியில் படித்தாங்க? இல்ல அது நமக்கு தெரியும், வள்ளுவரும் தொல்காப்பியரும் பிறந்த தஞ்சை பெரிய கோவில், பெருவுடையார் கோவில். அதை நமக்கு யாரும் பாடம் புகுத்துனாங்க நம்ம இல்லை தம்பி. ஆங்கிலம் தான் ஆங்கிலம் வந்து ஒரு மொழி. நீங்க எந்த மொழி வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம், அது தனிப்பட்ட உரிமை. இந்தி கூட படிங்க, நம்ம வேண்டாம்னு சொல்ல, அது உங்களுடைய உரிமை. ஆனால் அதை கட்டாயமாக திணிக்கக்கூடாது. அரபு நாட்டுக்கு கட்டட வேலைக்கு போகிறான், கொத்தனார் வேலைக்கு போகிறான், அரபு மொழியை படிச்சுட்டு தேர்வு எழுதி அதிக மதிப்பெண்கள் வாங்கிட்டான் போகிறான். மிட்டாய் கடைக்கு மும்பைக்கு போகிறாங்க, சின்ன பிள்ளைகளை போகிறான், படிக்க முடியாத சிறுவர்கள் அங்கே போகிறாங்க. இந்தியை படித்து தேர்வு எழுதி மதிப்பெண் பெற்றுக்கிட்டா போகிறான், அங்கே போய் படிச்சுக்கிட்டு கரைமுறைன்னு இங்கே வந்து எழுதுறான். எனவே எந்த மொழியும் திணிக்கக்கூடாது. ஆனால் தாய்மொழி தமிழில் கல்வி கற்கக்கூடிய உரிமை எனக்கு வேணும்ல. மழலையர் பள்ளி முதல் பல்கலைக்கழகம் உயராய்வு பட்டம் வரை என் தாய்மொழி கல்வி எனக்கு இருக்கா? சின்னஞ்சிறிய இனப்படுகொலை நடந்த இலங்கையில் இருக்கு தம்பி. பொறியியல், மருத்துவம், தொழில்நுட்பம், வேளாண்மை, சட்டம் எல்லாவற்றையும் தமிழ்ல சொல்லித்தரான். இன்னைக்கு வளர்ச்சியடைந்த நாடுகளே தாய்மொழியை வச்சுதான் வளர்ச்சி. தாய்மொழி தான் அது உண்மை. அது இது ஒரு வரலாற்று. ஆங்கிலம் வந்து ஒரு அறிவு, அவ்வளவுதான். பிரான்ஸ்ல ஆங்கிலம் இருக்கா? சீனால ஆங்கிலம் இருக்கா? எங்களுக்கு வேண்டிய ஒரு தலைவரின் மகள் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் ஜப்பானுக்கு போனாங்க ஒரு வேலைக்கு. ஜப்பானிய மொழி தெரியல.
6 மாதம் நாங்கள் சம்பளம் தர்றோம், ஜப்பான் மொழியை படிங்கிட்டான். ஆமா, மொழி போகாம அங்க போக முடியாது, போக முடியாது இல்லையா? அதே போல ஜெர்மன் அப்படி இருக்கு, இருக்கும்போது அந்த மாதிரி நாடுகள்லாம். இப்போ வந்து இப்போ தாய்மொழி உரிமை நமக்கு இருக்கா? இல்லையே. அப்போ இவங்க என்ன சொன்னாங்க? உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு. 65 மொழி புரட்சி, அதனுடைய விளைவு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. முதற்கோணல் முற்றிலும் கோணல் நான் சொல்லுவேன். ஆட்சிக்கு வந்த உடனே அந்த மொழிப்போர் ஈகே இருக்காங்களே, தியாகிகள், மாணவர்கள், இளைஞர்கள், உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு தடியடி பட்டு குண்டடி பட்டு தீ குளித்து மாண்டு மடிந்தார்கள்ல, அவங்களுக்கு தானே திராவிட முன்னேற்ற கழக அரசை காணிக்கை ஆக்கியிருக்கணும் நியாயமா. கண்டிப்பா அவங்க அந்த போராட்டத்தை நடத்தலைன்னா திமுக ஆட்சி வந்திருக்காது. கொஞ்சம் கூடுதல் சட்டமன்ற உறுப்பினர்கள் வருவாங்க, ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. அப்படியானால் அந்த அரசை அந்த மொழிப்போர் ஈகையர்களுக்கு படையலிட்டிருக்கணும். ஆனால் என்ன செய்ய சொன்னார் தெரியுமா? பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியாருக்கு படையலிடுகிறேன்னார் திமுக ஆட்சி. அவர் என்ன சொன்னார்? இந்த போராட்டம் நடத்துகிற மாணவர்கள் இளைஞர்கள் காலி பசங்கன்னாரு, சுட்டு தள்ளு பக்தவச்சலம்னாரு. சுட்டு கொல்ல சொன்ன பெரியாருக்கு செத்தவர்களால் வந்த ஆட்சியை காணிக்கைனார். எவ்வளோ பெரிய பிழையாகி போச்சு இல்லையா? அதே போல் பெருந்தலைவர் காமராஜர், அவர் தமிழர் தான், இயல்பாக ஆட்சி மொழி சட்டத்தை 56 கொண்டு வந்தார். மொழிவழி மாநிலம் பிரிந்த பிறகு ஆட்சி மொழி சட்டம் அது ஒன்றிய அரசு அறிவித்தது, அந்தந்த மாநிலத்துக்கு அந்தந்த மொழியை ஆட்சி மொழியாக்கிக் கொள்ளலான்னு. இந்த மாதிரி வரலாறு வந்து நம்ம நிறைய இருக்கு, நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இப்போ நம்ம இல்லை, இந்த திராவிட இயக்கத்தை சொல்கிறேன், அப்படி ஆட்சி மொழி சட்டம் கொண்டு வந்து இன்னை வரைக்கும் 100 விழுக்காடு எட்டலை. இந்த மொழி உரிமையை பற்றி, மொழியை பற்றி அடுக்கு மொழியில அழகு தமிழ்ல பேசிய ஆட்சிக்கு வந்தவர்கள். இப்ப எங்க பல்கலைக்கழகம் மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகம் தமிழ் தாய் வளர்த்து 3வது இடத்துக்கு போயிட்டு, அவர் யாருடைய ஆட்சியில? அவர் எழுதின பாட்டு, அவர் பேர்ல பல்கலைக்கழகம். 1970ஆம் ஆண்டு அரசாணைப்பட்ட கலைஞர் தமிழ் தாய் வளர்த்து அறிவிச்சாரு. அதுல பல விமர்சனங்களும் கொண்டு, அது முக்கியமான வரிகள்னு சொல்லக்கூடாது, அடிகள், பாடல்கள் அடிகள்னு சொல்லணும். அடிகளை நீக்கிட்டாரு, அது வேற செய்தி. ஆனாலும் ஒரு ஆளுநருடைய கட்டளை ஏற்று பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர் வந்து யார்கிட்ட சம்பளம் வாங்குறாரு? தமிழ்நாடு அரசு ஊதியம் கொடுக்கா, இல்லை ஆளுநர் கொடுக்குறாரா, இல்லை ஒன்றிய அரசு கொடுக்கா? இப்போ நான் புகார் பண்ணியிருக்கேன் முதலமைச்சருக்கு, உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு, உடனடியாக அவர் பதவியிலிருந்து நீக்கணும்னு எழுதி போட்டு தான் சென்னைக்கு வந்தேன். போய் போராடுவேன், அது வேற செய்தி. இப்படிப்பட்ட இந்த மொழி இனம் நிலம் தமிழ்நாடு அண்ணாதுரை பேர் வச்சாருன்னு வச்சுருக்கோம், சரி ஏற்றுக்கொள்வோம். இதற்கான உரிமைகளுக்காக போராடுகிறத விட்டுவிட்டு இப்படி அருவருப்பான சொற்களை சொல்லி ஒரு உரிமை போராட்டம் தொடர்பான சிக்கல்களை நாட்டு மக்கள் பேசுபொருளாகி கொண்டிருக்கும் போது மடைமாற்றி விட்டுட்டாங்களா? இப்ப நாளைக்கு எல்லா ஊடகத்திலும் அதுதான் செய்தி, எல்லா நாளிதழ்களையும் அதான் செய்தி. அப்ப ஆடு தாண்டி அடிபட்டு போகும், கேட்டா அங்க தண்ணி வந்துட்டுமா. இதுதான் இந்த மடை மாற்றுகிற வேலை, ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. தொடர்ந்து இப்போ ஏற்கனவே வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் இதே மாதிரி தான் அவதூறான பேச்சு பேசினாரு. விளாத்திகுளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் பேச சொல்லி அவர் கைதாகி இப்போ ஜாமீனில் வந்திருக்காரு. இன்னும் பல பேர் அப்படி தான் பேசியிருக்காங்க. இது வந்து தோல்வி, திமுகவோட தோல்வியின் விரக்தியில தான் இந்த பேச்சுகள். ஆமா தம்பி, அதாவது 60 ஆண்டு காலம் அதிகாரத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாலும் இவங்களுக்கும் அந்த அதில் வந்து பங்கு உண்டு இல்லையா? சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர்களோட பேசுவது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு மதுபான ஆலைகள் இருக்குல்ல, மதுபான ஆலைகள் யார்கிட்ட இருக்கு? திமுக சார்ந்த அமைச்சர்கள்லாம் வச்சிருக்காங்க, அதிமுக சொந்தம் வச்சிருக்காங்கல்ல. 2 பேர்ட்டையும் மாறி மாறி கொள்முதல் பண்ணிக்கிறாங்கல்ல. அதுல எந்த தங்கும் தடையும் சிக்கலும் இல்லாம தான் ஓடிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அதிகார பகிர்வு அவர்களுக்குள்ள இருக்கும். வெளியே பெரிய எதிரும் புதிருமா பேசுவாங்க, உள்ளுக்குள்ள ஏன்னா நீங்க இல்லாட்ட நாங்க இல்லாட்ட நீங்க. இப்போ உதாரணத்துக்கு 89 87 மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மறைந்து போய்விட்டார். மாக்கோரான்னு சொல்லுவோம் அவரை. அம்மையார் ஜெயலலிதா வந்துட்டாங்க. ஜெயலலிதா சேவல் சின்னத்தில் நின்று 28 சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்ம வந்தாங்க. விஎன் ஜானகி தோற்று போயிட்டாங்க. அப்போது மருங்காபுரி, மதுரை கிழக்கு 2 சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடக்கு. ஐயா கலைஞர் முதலமைச்சர், ஆளுங்கட்சி. அந்த இடைத்தேர்தல் ஜெயலலிதா அம்மா பரப்புரைக்கு போகலை, வாக்கு கேட்க போகலை. அதிமுக மற்ற தலைவர்கள் போய் வேலை செய்து 2 தொகுதியிலையும் இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றது. உடனே இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள முதுபெரும் தலைவர்கள், உதாரணத்துக்கு நாவலர்
இந்த அம்மா இல்லாமலே நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம், நாமே அரசியலை நடத்த முடியும், இவங்களை வந்து விடுவித்து விட்டுருவோம்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. பேச்சுவார்த்தை நடத்தி பதவி விலகல் கடிதம் வாங்கிட்டாங்க. இப்போ நடராஜன் வச்சுக்கிடுமே, சசிகலா கணவர் நடராஜன் வச்சுக்கிடுமே, வாங்கிட்டாங்க. இது உளவுத்துறை மூலம் ஐயா கலைஞருக்கு தெரிந்தது. அவர் உடனே ஒரு காவல்துறை அதிகாரியை விட்டு நடராஜன் வீட்டில் போய் அவசியம் இந்த கடிதத்தை எடுத்துட்டாங்க. ஏன் எடுக்காங்க? போனால் போயிட்டு போகிறாங்க, பெங்களூருக்கு போகிறாங்க, அவங்க போயிட்டு போகிறாங்க, விட்டுற வேண்டியதானே. ஆனால் போகக்கூடாது, இவங்க இருக்கணும். உங்களுக்கு விளங்குதா? நெடுஞ்செழியன் வந்து விடக்கூடாது, தமிழன். பன்ருட்டி ராமச்சந்திரன் வந்து விடக்கூடாது, மண்ணின் மைந்தர். இந்த நோக்கம் கலைஞருக்கு உண்டு. அதாவது தன்னலம் சார்ந்த தொலைநோக்கு பார்வை ஜெயலலிதா இருக்கணும்னு சொல்லி அந்த கடிதத்தை எடுத்து பேரவைத் தலைவர் தமிழ் குடிமகன்கிட்ட கொடுத்து, தமிழ் குடிமகன்ட்ட ஏன் கொடுக்கணும்? அவங்க ஏன் வெளியிடணும்? வெளியிட வைத்து பரபரப்பாக்கி அந்த அம்மாவுக்கு சினத்தை மூட்டி, நான் கையெழுத்து போடலை, நான் அரசியல் நிற்கிறேன் என்று ஜெயலலிதாவே அரசியல் நிலைநிறுத்தியவரே ஐயா கலைஞர். ஏன்னா அவங்க இருந்தால் தான் அரசியல் செய்ய முடியும், தமிழன் கையில் போயிடக்கூடாது. அது இப்பவும் அவங்க சொல்லிட்டு தானே இருக்காங்க, அதிமுக இருக்கணும். பார்த்தீங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, இந்த தேர்தல் முடிவு வந்த உடனே எடப்பாடி அதுக்கு ஒத்துக்கொள்ளலை, அவர் தமிழனா நின்ட்டாரு. ஆனால் மு க ஸ்டாலின் தோது விட்டாரா இல்லையா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தோது விட்டார். நான் உங்களை ஆதரிக்கிறேன், அவங்க குறைவாக தான் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் அதிமுக ஆளட்டும், மூன்றாவது ஒரு கட்சி வந்துடக்கூடாது. ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் திராவிடம் இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகத்தில் திராவிடம் இருக்கிறது, அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளில் இந்தியா இருக்கிறது, காங்கிரஸ் கட்சியில் இந்தியா இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சியில் இந்தியாவும் இருக்கிறது, இந்துத்துவம் இருக்கிறது. ஆனால் நடிகர் விஜய் தலைமையிலான கட்சியில் திராவிடமும் இல்லை, இந்தியாவும் இல்லை, இந்துத்துவம் இல்லை, தமிழக வெற்றி கழகம் வந்துவிடக்கூடாது, நாம் 2 பேரும் கை கோர்ப்போம் என்கின்ற நிலைப்பாடு எடுத்தாங்களா? இதுதான் அரசியல். அப்போது இவங்களுக்கு கொஞ்சம் பக்குவம் இல்லை, பண்பு இல்லை, பட்டறிவு இல்லை. இல்லையா? நீங்க சொன்ன மாதிரி திமுகனா இப்படி தான் பேசுவாங்க, தொடர்ந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் இப்படி தான் பேசுறாங்க, கைது நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறமும் மறுபடியும் அனிதா ராதாகிருஷ்ணனாலும் பேச தான் செஞ்சாரு. ஆனா இதை தாவேக அரசு வந்து இது எப்படி கையாளணும், இன்னுமே இந்த கைது நடவடிக்கை தொடரணுமா, இல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் பொறுப்பு காத்து? அதாவது முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கொஞ்சம் ஆழமா சிந்தித்து, அவர்கிட்ட இன்றைக்கு இருக்கிற பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பு. 8 கோடி மக்கள் வாக்களித்தவர்களுக்கு வாக்களிக்காதவர்களுக்கு அவர் தான் தலைவர் இல்லையா? 8 கோடி மக்களின் தலைவர். மிகப்பெரிய அரசியல் பாரம்பரியத்தை, மிகப்பெரிய 60 ஆண்டுகள் அரசியல் பாரம்பரியத்தை சுக்கு நூறாக்கிட்டு நீங்க புதிதாக வெற்றி பெற்றிருக்கிறீங்க. இந்த திராவிட இயக்கங்கள், அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இவங்க கடைபிடித்த நடைமுறைகளை தேர்தல் களத்தில் உடைச்சிட்டாங்க சுத்தமாக. சாதி பார்த்து வேட்பாளர்கள் நிறுத்துவது, பணம் கொடுத்து ஜெயிக்கிறது, வாக்குக்கு காசு கொடுத்து விலைக்கு வாங்குவது, போட்டி போட்டுக்கொண்டு இல்லையா, சாதி அரசியலை நடத்துகிறவர்களை முன்னிறுத்துவது, கூட்டணி சேர்ப்பது, இந்த நடைமுறை இருக்கு இல்லையா, இந்த நடைமுறையெல்லாம் தவிடுபடி ஆக்கிவிட்டார் விஜய். அமைச்சரவையில் பங்கு அதே போல் பாருங்க, அவங்க ஆட்சிக்கு வருவாங்க, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாக இருந்தாலும் சரிதான், அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரிதான், அவங்க வந்து அந்த அமைச்சரவையை சாதியப்பட்டு தான் கொடுப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் என்றிருந்தால் தெலுங்கை தாய்மொழியை கொண்டவர்களுக்கு 10 பேருக்கு அமைச்சர் கொடுப்பாங்க. ஆனால் மண்ணின் மைந்தர்கள் வன்னியர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, ஒரு 4 பேர் கொடுப்பாங்க. மண்ணின் மைந்தர்கள் தேவேந்திர குலங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, ஒரு 2 பேர் கொடுப்பாங்க. மண்ணின் மைந்தர்கள் பறையர் சமுதாயத்துக்கு கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அது கொஞ்சம் பொருளாதாரத்தில் வலிமை மிக்க சில சமுதாயத்துக்கு கொடுப்பாங்க. அதிமுக அப்படி இல்லை, தமிழர்களும் கொடுப்பாங்க, ஆனால் மற்றவங்களுக்கும் கொடுப்பாங்க. பட்டியல் பிரிவு தமிழனுக்கு கொடுக்க மாட்டாங்க, ஒரு துறை தான் கொடுப்பாங்க. ஆனால் அந்த நடைமுறை சுக்குநூறாக உடைத்து நொறுக்கி விட்டு விஜய் இன்னைக்கு 8 பேருக்கு 8 அமைச்சர் கொடுத்துருக்காங்க, 8 அமைச்சர் பட்டியல் பிரிவு கொடுத்துருக்காங்க, அதிகாரம் கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்க, தமிழ்நாடு பாடநூல் நிறுவன தலைவரா ஒரு சின்ன பையனை கொண்டு போட்டாங்க பாருங்க, லயலோ மணி. அதை நாம பல பேர் விமர்சனம் பண்றாங்க. அதே நேரத்தில் பாடநூல் அணியப்படுத்துகிற வேலை இருக்கு இல்லையா, இது வந்து அச்சிடுற வேலை தான். லயலா மணிக்கு பாடநூலை அச்சிட்டு கொடுக்குற வேலை மட்டும்தான், பள்ளிக்கூடங்களுக்கு பாட புத்தகங்களை அனுப்புகிற வேலை தான். இது பெரிய அறிஞர்லாம் தேவையில்லை. ஆனால் அந்த பாட திட்டத்தை உருவாக்குற அணின்னு உருவாக்க பாருங்க, மயில்சாமி அண்ணாதுரை கொடுத்துருக்காங்க. அறிவியலில் எவ்வளவு உயர்ந்த மாமனிதர், இமயம் போன்று நிற்கக்கூடியவர் தம்பி லயலா மணி. கூழாங்கல், அந்த கூழாங்கல்ல தூக்கி அந்த இமயத்தின் தோல்ல வச்சிருக்காருல, இது புரட்சியா இல்லையா? கண்டிப்பா. அடுத்த அது விஜயனுடைய பேர் ஈட்டமா இல்லையா? லயலா மணி யாரு, எங்க பிறந்தாரு பார்த்தாரா?
அவன் 16 ஆண்டுகள கள போராளி தான். அவர் யாரும் குறை சொல்ல முடியாது. அந்த ஏறுதழுவுதல் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் மிகப்பெரிய போராளி. அதில் தான் உருவானா. ஈழத்தமிழர்களுக்காக சாகுவாரி பட்டினி போராட்டம் தான். அதை விமர்சனம் பண்ணுறாங்க பல பேர். இது லைலாமணி யாரு? அவர் பெரிய அறிஞரா? அவர் என்ன பாட புத்தகமாக எழுதிட்டு இருக்காரு? எழுதுகிற பணியை மயில்சாமி அண்ணாதுரை கொடுத்துருக்காரு. அவர் கூட அறிவியல் அறிஞர்கள் சேர்த்திருக்காங்க. மயில்சாமி அண்ணாதுரை அடிக்கடி சொல்லுவார், நான் தாய்மொழி தமிழில் தான் கல்வி கற்றேன். ஆமாம். அப்போ அவருடைய பாடத்திட்டம் எப்படி இருக்கும்? தாய்மொழி கல்வியை வலியுறுத்துவார். எளிய தமிழன் லைலாமணியை தூக்கி இமயத்தின் தோளில் வச்சிருக்காரு. இதை பாராட்டணும். அப்படிப்பட்ட செயலெல்லாம் இவருடைய ஆட்சியில் நடக்கு இல்லையா? காசுக்கு வாக்கு வாங்குற அதை முறியடிச்சிருக்காரு. சாதி பார்த்து வாக்களிக்கிற அதை முறியடிச்சிருக்காரு. சாதி பார்த்து வேட்பாளர் நிறுத்துற அதை தடுத்து நிறுத்தியிருக்காரு. இதை வரவேற்கணுமா எதிர்க்கணுமா? எல்லா மக்களும் வரவேற்கணும்ல. இன்றைக்கு அமைச்சராக இருக்க பல பேர் யாருன்னே தெரியாது இல்லையா? எளிய குடும்பத்தை சார்ந்தவர்கள், நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஆதவர்ஜுனா வேணா பணக்காரராக இருக்கலாம். மற்றவங்க எல்லாம் ராஜ்மோகன் யாரு? தொடக்க கல்வி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர். மிக 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 எளிமையான ஒரு மனிதர். மதன் ராஜா யாரு? ஓட்டப்படாராம். மிக மிக நடுத்தரமான குடும்பத்தை சார்ந்தவர். அதே போல எத்தனையோ பேரை சொல்லலாம். பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர் கொடுத்துருக்காரு. நம்ம அதையும் மறுப்பதற்கு இல்லை. நிறைய இளம் தலைமுறையினரும் அவங்களுக்கும் உள்ள அறிவு பின்புலத்தை அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்க. பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஆனால் இப்படி இருந்துமே இந்த விஷயங்கள்லாம் பாரம்பரியம் கொண்டவங்க இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு பேசப்படுறோம். ஆனாலும் இதுக்கு அடுத்து அதான் நம்ம இந்த 60 ஆண்டு காலம் அவங்க இந்த நாட்டினுடைய அனைத்து உரிமைகளும் இழந்தது மட்டும் இல்லாமல் நாட்டையே சுரண்டி தன்பி 12 லட்சம் வெள்ளையறிக்கை வெளியிட்டாங்கல்ல, 12 லட்சம் கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கு கடன் இருக்கு. யாரால? ஆண்ட கட்சியினரால. சரி, அவர்கள் ஆளுமைக்கு வருவதற்கு முன்பு அவர்களுடைய குடும்ப சொத்து என்னன்னு கணக்கெடுக்க முடியுமா? குறிப்பாக ஏவே வேலு இல்லையா, நம்முடைய பொன்முடி, துரைமுருகன், இது போன்ற அமைச்சர்களாக இருந்தவங்களை மட்டும் எடுப்போம். சட்டமன்றம் நாடாளுமன்றத்தை விட்டுருவோம். அமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைச்சர்களாக இருந்தவங்க முதல்ல சட்டப்பேரவைக்கு வரும்போது அவர்களுடைய சொத்து, குடும்ப சொத்து மதிப்பு என்ன? இன்னைக்கு அவங்களுடைய மதிப்பு என்ன? பேருந்தில் ஓட்டுநராக இருந்தவர் தம்பி ஏவே வேலு, எத்தனை 1000 கோடி. அவருங்க விடுங்க, கலைஞரும் கருணாநிதி குடும்பம் திருவாரூர்லேருந்து திருக்கோவிலேருந்து எப்படி வந்தார்? அவரே எழுதியிருக்காரு நெஞ்சுக்கு நீதியில். இன்றைக்கு அவங்களுடைய பொருளாதார தகுதி என்ன? நான் என் தம்பி 12 லட்சம் கோடி கடனை சுமக்கணும் இல்லையா? அப்போ ஒன்று திராவிட இயக்கங்களால் தமிழ்நாட்டு தேசிய மொழிவழி தேசிய இனமான தமிழ் தேசிய பேரினத்தின் உரிமைகள் பலதை பறி கொடுத்தாங்க. ஆனால் அவர்களுக்கு வளமான வாழ்க்கை. தமிழ்நாட்டு மக்கள் கடனாளி. 3 கோணத்தில் பாருங்க. இவர்கள் கேட்டது திராவிட நாடு, இருக்கிற தமிழ்நாட்டையும் இழந்தாங்க. இதுதான் நமக்கு வேதனையான வலியான இந்த தமிழ்நாட்டு அரசியல் வரலாறு. சரி, இந்த அவதூறு பேச்சுக்கும் இந்த கைது நடவடிக்கைக்குமே பல்வேறு தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் ஒரு வித்தியாசமான பார்வை பேசியிருக்காரு. உதயநிதி பேசுனதும் தப்பு தான், கைது நடவடிக்கையும் அவசரம் இல்லை, கொஞ்சம் 2 பேருமே ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயங்களில் போங்க அப்படின்னு இருக்காரு. அதே போல் விசிக தலைவர் திருமாவளவனும் அதான் சொல்லியிருக்காரு, உதயநிதி பேசல தப்பு இருக்கு. எல்லாருமே சொல்ல எதிர்கட்சியா இல்ல, எடப்பாடியும் சொல்லிட்டாரு கைது நாவடக்கம் தேவைட்டாரு, மிக சரியா சொன்னாரு. இப்ப எல்லா கட்சியுமே 2 பக்கமே சொல்றாங்க இவங்க பேசுனது தப்பு, பேசக்கூடாது. முதல்ல அதான தப்பு தம்பி. அதாவது முதல் பிழை எங்க ஏற்படுது? அவர் அதை பேசலன்னா கைது நடவடிக்கை இல்லைல்ல, அப்ப பேசுனது தானே தவறு. இல்ல, கைது நடவடிக்கை அவசியமா இந்த இப்ப சட்டப்பேரவை அது 2வது அப்படின்ற அது தேவையில்லை. அது நம்ம என்ன சொல்றோம், அது தேவையில்லை. இப்ப காவிரி சிக்கல் போதாகரமா இருக்கிற இந்த நேரத்தில் இந்த கைது நடவடிக்கை தள்ளி வச்சிருக்கலாம். ஒன்று, நாளைக்கு சட்டப்பேரவை கூடுது, அவர் எதிர்கட்சி தலைவர், அங்கே கூட முதலமைச்சர் கேள்வி கேட்கலாம், இப்படி நீங்க அநாகரிகமா பேசலாமா? அவர் கேட்காட்டு அமைச்சர் பெருமக்கள் கேட்கலாம் இல்லையா, அவரை வருத்தப்பட வைக்கலாம். கைது என்பது இப்ப பேசு பொருளா இருக்க காவிரி சிக்கல் மடைமாறி போச்சு பாருங்க, திசை திரும்பி போச்சு. அதைத்தான் திமுக எதிர்பார்க்கும். எனவே பேசுனது முதலில் பிழை, கைதை தவிர்த்திருக்கலாம். நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னதாக இருக்கட்டும், அல்லது தம்பி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தோல் திருமாவளவன், எல்லாமே சரிதான், எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆனால் பேசுனது தவறு என்று சொல்லிவிட்டு தான் கைதை அவங்க தவிர்க்கலாம். எனவே நம்மளும் அதான் சொல்றோம், இந்த அவசரப்பட்டிருக்க வேண்டியது இல்லை. தூத்துக்குடியில் கீதா ஜீவன், எங்கள் மாவட்டத்துக்கு அனிதா ராகேஷன், இவங்க 2 பேரையும் தாண்டி யாராவது அமைச்சராக வர முடிந்ததா 20 ஆண்டு காலத்தில்?
இல்லையா? எல்லா மாவட்டங்களும் அதே மாதிரி மதுரை மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் மட்டுமே திமுக 2 பக்கம் மச்சான் வருவான், மற்றவெல்லாம் ஏங்கிட்டு இருப்பான் இல்லையா? அதெல்லாம் சுக்குநூறாக நொறுக்கியிருக்காரு நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஆகையினால் 6 மாத காலம் என்ன சொல்ல வேண்டுமோ, நான் தலைவராக ஏற்றுக்கொண்ட ஐயா பழனிடுமாறுன்னு அண்மையில் சொன்னாங்க தஞ்சாவூரில், ஓராண்டு காலம் விமர்சனம் இல்லை, அதற்கு பிறகு வைத்துக் கொள்வோம்னு. அதுபோல் அனுபவம் இல்லாதவர்கள், புதியவர்கள், எளியவர்கள், இளம் தலைமுறையினர், இன்றைக்கு இளம் தலைமுறையினர் நிறைய திமுக அதிமுகவில் மறுக்கப்பட்ட உரிமை இப்போ விஜய் அவர்களால் கிடைச்சிருக்கு. எனவே நம்ம திறனாய்வு செய்ய வேண்டியதில்லை என்கின்ற முடிவு. இந்த கூட்டம் முடியட்டும், அதற்குள்ள 6 மாத காலம் ஓடிவிடும். அதற்கு பிறகு அப்பவும் நம்ம விமர்சனம் செய்யாமல் கருத்துரையாக சொல்லுவோம், நிச்சயமா அன்புரையாக சொல்லுவோம், பொதுநல உரையாக சொல்லுவோம். கேட்கலன்னா அப்புறம் பார்த்துக்கிடுவோம். இதுதானே? நிச்சயமா நீங்கள் சொன்ன மாதிரி தவேக அரசு பல நல்ல கட்டமைப்புகளை மாற்றி, அதாவது ஒரு மோசமான கட்டமைப்புகளை மாற்றி ஒரு நல்ல கட்டமைப்பை உருவாக்கி தமிழக அரசை ஒரு புதிய கோணத்தில் வழி நடத்திட்டு வராங்க என்பது மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் திமுக அதிமுக போன்ற கட்சியிலேருந்து வரக்கூடிய விமர்சனங்களை தவேக அரசு ஒரு புதிய கோணத்தில் அணுகணும் அப்படிங்கிறதும் பொதுமக்கள் பார்க்குறாங்க. அது குறித்து நம்ம பேசின விவாதத்தில் நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுடைய நிறைய தகவல்களுக்கு நன்றியா. மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி தம்பி, வணக்கம், வாழ்த்துக்கள்.